வணக்கம். இன்னைக்கு நாம மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு புது படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. இந்த படத்துல முனிஷ்காந்த் முதல் முறையா ஒரு சீரியஸான லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஒரு 4 முக்கியமான பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம பிரிச்சு மேயலாம். கரெக்ட். இந்த அலசல் இந்த படம் உங்களுக்கு சரியான சாய்ஸா இல்லையான்னு முடிவு பண்ண ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கதையோட கோர்வை. தொலைஞ்சு போன 1 கோடி ரூபாய் செக்க தேடுறது தான் ஒன்லைன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராங்கான ஒரு மையம். ஆமா. கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா படம் சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டா டெலிவர் பண்ணுது. ஆனா அதுக்கு போற வழி, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது திரைக்கதை பல இடங்கள்ல ஒரு மெகா சீரியல் மாதிரி போகுது. மெகா சீரியல் மாதிரி போதா? ஆமா. ஒரே மாதிரியான கணவன் மனைவி சண்டைகள், அப்புறம் யூகிக்கக்கூடிய மெலோட்ராமான்னு அந்த சினிமாத்தனம் கொஞ்சம் குறையுது. ஓஹோ. அதனால இந்த பாராமீட்டருக்கு நம்ம ஸ்கோர் 5க்கு ஒரு 3.0 கொடுக்கலாம். சரி. அடுத்து விஷுவல்ஸ். ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளாஸ்ட்ரோபோபியா, அந்த சின்ன இடத்துக்குள்ள இருக்கிற நெருக்கடி. ஆமா, அத ஒளிப்பதிவாளர் சுதர்ஷன் சீனிவாசன் நல்லா காட்டியிருக்காரு. உண்மைதான். ஆனா அது ரொம்ப ஃபங்க்ஷனலா இருக்கு, ஆனா புதுமையா இல்ல. இலாபரேட் பண்ணுங்க. அதாவது லைட்டிங்கு, ஃப்ரேமிங்கு எல்லாமே ஒரு நல்ல டிவி தயாரிப்பு தரத்துல இருக்கு. ஆனா ஒரு தனித்துவமான சினிமேட்டிக் ஸ்டைல் மிஸ் ஆகுது. வசனங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. வசனங்களுக்கு ஒரு கருவியா மட்டும்தான் கேமரா பயன்பட்டிருக்கு. சோ இதுக்கு நம்ம ஸ்கோர் 5க்கு 2.5. ஓகே. இப்போ படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். அது ஆடியன்ஸ் கனெக்டட். அப்சல்யூட்லி. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. முனிஷ்காந்த் ஒரு காமன் மேன் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்துறாரு இல்லையா? ரொம்ப கச்சிதம். அவரோட வழக்கமான காமெடி இமேஜை உடைச்சு ஒரு பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவும் பி மற்றும் சி சென்டர்ல இருக்கிற குடும்ப ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அவங்க வாழ்க்கைய திரையில பாக்குற மாதிரி. பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைகள்னு. ஆமா. அதுக்கு இந்த படம் 100% சரியான தீனி. படத்தோட தலைப்புக்கு முழு நியாயம் செஞ்சிருக்கு. சோ இதுக்கு நம்ம ஸ்கோர் 5க்கு 4.0. சூப்பர். சரி, படத்தோட வேகம். மொத்த ரன்னிங் டைம் 124 நிமிஷம். முதல் பாதி நல்ல ஜாலியா ஹியூமர் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி வேகமா போகுது. ஆனா 2ஆம் பாதியில ஒரு பர்சீவ்ட் லாக் வருது. அதாவது வேகம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. ஆமா. அந்த கணவன் மனைவி சண்டை போடுறதும் செக்க தேடுறதுமான காட்சிகள் திரும்ப திரும்ப வர்றது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஆடியன்ஸோட பொறுமையை கொஞ்சம் சோதிக்குது. கரெக்டா சொன்னீங்க. அதனால வேகத்துக்கு நம்ம ஸ்கோர் 5க்கு 2.5 தான். அப்போ மொத்தமா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபைனல் ஸ்கோர் என்ன? நம்மளோட ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் இந்த படத்துக்கு 3.05. 3.0. ஆமா. இது ஒரு நேர்மையான, ரிலேட்டபிளான படம். மிக முக்கியமா எந்த விதமான கலாச்சார சிக்கல்களையோ இல்ல மனதை புண்படுத்தும் விஷயங்களையோ உள்ள கொண்டு வராதது ஒரு பெரிய பிளஸ். ஒரு பிரம்மாண்டமான சினிமா அனுபவத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு இது கண்டிப்பா இல்ல. நிச்சயமா இல்ல. ஆனா தங்களோட அன்றாட போராட்டங்களுக்கு ஒரு ஆறுதல் தேடும் குடும்பங்களுக்கு இந்த படம் ஒரு சரியான எமோஷனல் டச் கொடுக்கும். கரெக்ட். இதெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஒரு காமெடி நடிகரோட இமேஜ் பிரேக் ஒரு படத்தோட வெற்றிக்கு உதவுமா அல்லது அதுவே தடையா இருக்குமா? நல்ல கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.